வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம நண்டு மசாலா செய்யலாம். அதுக்கு முதல்ல நண்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். முதல்ல அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம முன்னாடியே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எல்லாமே நறுக்கி வச்சிட்டோம். இப்போ அதுலேருந்து 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயமும் போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாலாம் வதக்கிட்டு இருக்க கேப்பில் எங்கள் வீட்டுக்காரர் தான் இன்றைக்கி நண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்த வீடியோவில் நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வேணால் போடுறோம். அதுக்கு எங்கள் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ தக்காளின்னு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அதோட உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கினா நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எங்கள் வீட்டுக்காரும் அதுக்குள்ளே நண்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம நண்டு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நண்டு போட்டாச்சு. இப்போ நண்டு போட்டுட்டு நல்ல கரண்டியால் எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக அப்படியே மசாலாலாம் நண்டில் ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக தேவையாக தெளிச்சிக்கலாம். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னாடியே பூண்டு, மிளகு, ஜீரகம் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை 2 கிளறி விட்டு பரிமாறிடலாம். இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.